சாரதா வந்து நல்லா தூங்குனீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு கங்கா, இன்றைக்கே வந்து கட்டிலுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து வர வச்சிடணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. காவேரியோட வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டுமா அதுக்கெலாம் பணம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி வாங்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் எவ்வளோ நாளைக்கு வந்து கீழே படுத்துட்ருப்பாரு. அதனால் கட்டிலெல்லாம் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து காவேரி வந்து அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, சொன்னால் கேளு, இருக்கிற செலவே போதும். இப்போ அவர் கட்டில் தூங்கணும்னு ஆசையே படல, தேவையில்லாமல் இங்கே பாரு, அவர் நம்மளை நம்பி வந்திருக்காரு, அதனால் அவருக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுக்காங்க செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாரு, அவருக்கு காலையிலேயே வந்து மட்டன் வாங்கி செஞ்சு வச்சிடலாம், மட்டன் சாப்பிடுவார்ல அவர் அப்படின்னு சாப்பிடுவாருமா அப்படின்றாங்க. சரி கங்கா, தம்பி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மட்டன் வாங்கி கொடுத்துட்டு போக சொல்கிறீ அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க கங்கா. அவர் தான் கிடைச்சாரா எல்லாத்துக்கும், வேலைக்கு அமுச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா விடுமா அப்படின்றாங்க காவேரி. ஏய் சும்மா இருடி, அவர் வந்திருக்காரு, அவருக்கு எல்லாம் செய்ய வேணாவா, அதெல்லாம் வாங்கின்னு வருவார் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே உடனே வந்து என்னத்தை கடைக்கு தான் போகணுமா, ஆமாம் தம்பி மட்டன் வாங்கின்னு வரணும், ஆமாத்த நானே நினச்சேன் விஜய்க்கு வந்து நல்லா வாய்க்குறிச்சியாக செஞ்சு போகணுன்னு அதெல்லாம் வாங்கி வந்துடுறத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. பார்த்தா பணமே இல்லை. உன்னை ஐயோ பணம் வேறு கம்மியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, அத்தைக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பணம் தான் கொடுக்குறியா, என்ன பணம் வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை கங்கா, நான் அத்தை மட்டன் வாங்கிட்டு சொல்லிருக்காங்க அதனால தான் அப்படின்னா, அதுக்கு அத்தைக்கிட்டே பணம் கேளுங்க. என்ன கங்கா இப்படி பேசிட்டு இப்போ என்னங்க நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு மட்டன் வாங்கிறதுக்காக ஓடுறீங்க, மட்டன் என்ன விலை வைக்கிது தெரியுமா உங்களுக்கு, சும்மா சொல்ல வேண்டியதானே, காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு. எப்படி கங்கா சொல்ல முடியும், விஜய் நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, விஜய் நம்ம நிறைய தான் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஓடணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, அவங்கவுங்க தேவைன்னா அவங்கவுங்க வாங்கிப்பாங்க, நீ உங்களை என்னமோ வேலைக்காரமாக நடத்திட்டு இருக்காங்க. கங்கா மெதுவாக பேசு கங்கா, ஏன் கங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலங்க, இந்த வீட்டை நடத்துறது உங்களை சரியே இல்லை, இப்போவே இப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவ்வளோதான் போட்டிருக்கு, உங்களை இந்த வீட்டுக்கு வேலைக்காரனவே நிரந்தரமாக வச்சுருவாங்க போட்டிருக்கு. என்ன கங்கா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இது நம்ம வீடு கங்கா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிறது நம்ம வேலைக்காரங்களாகிடுவோமா, என்ன கங்கா பேசுகிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே புரியாது, நீங்கள் அப்போ இருந்தீங்க இங்கே தனியாக இருந்தோம் அதெல்லாம் சரி, இன்றைக்கி இன்னொரு மாப்பிள்ளையும் வந்திருக்காருல, அப்போ அவர் எதிர உங்களை வேலை வாங்கினா என்ன அர்த்தம், உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்னடி இப்போ தம்பி போயிட்டாரா மட்டன் வாங்க, இல்லைம்மா போகல அப்படின்னோடனே, அவருக்கு வேறு ஒரு வேலை வந்திருக்கு அதனால் அதுக்கு போகணுமா, மட்டன்லாம் வாங்க முடியாது அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படி சொல்கிற, எனக்கு வேறு வேலை இருக்குது, அவருக்கும் வேறு வேலை இருக்குமா அப்படின்னோடனே, அத்தை அது வந்து அத்தை அப்படின்னோடனே, கிளம்புங்க அதான் வந்திருக்குன்னீங்களே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சரிடி பரவாயில்லடி நான் அனுப்பி வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பரவாயில்லத்த நான் அனுப்பி வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இப்போ தம்பினா தம்பி தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் இவர் பாராட்டு, மற்ற நேரம்லாம் அந்த விஜய் தலைமை எடுத்துக்கு வச்சு நாடு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்கங்க. விஜய்க்கு வந்து நிறைய கறியும் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நல்லா பரிமாறுறாங்க. சாரதா இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து கம்மியாக தான் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா செம்மைய டென்ஷன் ஆக, இவர் மட்டும் ஒஸ்தியா, அவருக்கு மட்டும் பார்த்து பார்த்து அம்மா வைக்கிது எல்லாத்தையும், என் வீட்டுக்காருக்கு அந்தளவு வைக்கவே வைக்கல, என்ன நினச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. மூஞ்சி சரியில்லாமல் போகிறாங்க. அதை பார்த்துட்டு மாமா என்ன மாமா நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிறீங்க, ஒன்று வச்சு சாப்பிடுங்க மாமா, என்ன கொஞ்சமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, பரவாயில்ல எனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும், மட்டன்லாம் அவ்வளோ பிடிக்காது அப்படின்றார். அதெல்லாம் தெரியாது, நீங்கள் அதிகமாக தான் வச்சு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் எடுத்து வச்சு அவருக்கு பரிமாறுறாங்க. அவர் இந்த அளவு தான் சாப்பிடுவார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா வந்து யோசிக்கிறாங்க, கங்காக்கா டென்ஷனே நான் இருக்குல்ல, அம்மா தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விடுது, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு விஜய் வந்து இந்த நாளையிலேருந்து நான் வேலைக்கு போயிடுவேன் காவேரி, நீ கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை கேட்டிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான செலவில் நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு